Shall we start? All right, I'm very happy to be in your church today. இந்த காலை நேரத்தில் உங்கள் சபையில் இருக்கிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். I wish you all a Merry Christmas. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I've been celebrating Christmas since I was 2 or 3 years old. நான் சிறு பிள்ளையாய் இருக்கும்போது 2-3 வயதாய் இருக்கும்போதிலிருந்து நான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறேன். Christmas is a time to be very happy. கிறிஸ்மஸ் அந்த காலம், இந்த பண்டிகை காலம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலம். Lot of music, அதிகமான இசைகள், lot of Christmas songs, அநேக கிறிஸ்மஸ் பாடல்கள், spicy food, நல்ல ருசியான வாசனையான சுவையான உணவுகள், lot of sweets, அதிகமான இனிப்பு வகைகள், carol rounds, பாடல் குழுவினர் அதிகமாக சென்று பாடுவார்கள். getting up early in the morning, going to church. அதிகாலையிலே எழுந்திருந்து ஆலயத்துக்கு செல்வார்கள். Now, I'm talking about myself. I got up early in the morning, went to church. நான் காலையிலே எழுந்து நான் ஆலயத்திற்கு செல்லுவேன். Getting up around 3 o'clock in the morning. காலையில 3 மணிக்கு எழுந்திருப்பேன். Sometimes around 2:30. சில நேரங்களிலே 2:30 மணிக்கே என்னை எழுப்பி விடுவார்கள், எழுதி விடுவேன். Brushing your teeth at 3 o'clock is not a good experience. காலையில தூங்கி எழுந்து 3 மணிக்கு பல் துலக்குவது மிகவும் சாதாரண காரியம் அல்ல. The problem was I was so excited. எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். I used to sleep only around 1 o'clock that Christmas night. அந்த கிறிஸ்மஸ் ராத்திரி 24ஆம் தேதி ராத்திரி 1 மணிக்கு தான் நான் தூங்க போவேன். I get up around 2:30. 1 மணிக்கு படுத்துட்டு திரும்ப 2:30 மணிக்கு எழுந்து விடுவேன். So going to church, கோவிலுக்கு செல்வது, sitting right in front, ஆலயத்திலே முன்பதாக சென்று அமர்வது, coming out around 6 o'clock in the morning. ஆலயத்துக்கு சென்று காலையிலே 6 மணிக்கு ஆலயத்திலிருந்து வருவது. My mother is a good cook. எங்க அம்மா வந்து நல்ல சுவையா சமைப்பார்கள். Non-veg in the morning. காலையிலேயே நான் வெஜிடேரியன், அதாவது சிக்கன் மட்டன் போன்றவைகள் எல்லாம். Kurma with idli. அந்த குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா இட்லியோட காலையிலே கொடுப்பார்கள். Non-veg in the afternoon. மதியானமும் இதே கறிதான். This is what Christmas meant to me for a long time. எனக்கு கிறிஸ்மஸ் என்றாலே இப்படித்தான் சென்றது. It was uncontrollable excitement. அதாவது கட்டுப்படுத்த முடியாத ஒரு மகிழ்ச்சி. In places like the CSI, சபைகளிலே by November itself they'll start beating the drums. நவம்பர் மாதத்திலேயே அவர்கள் இசைக்கருவிகளை வாசிக்க Come on, Christmas, Christmas, Christmas. கிறிஸ்மஸ் என்று நவம்பர் மாதமே அவர்கள் துவங்கி விடுவார்கள். By the time you reach 1st of January, ஜனவரி மாதம் 1 தேதியிலே everybody is very tired. 1 தேதி, ஜனவரி 1 தேதி எல்லாருமே சோர்ந்து போய் விடுவார்கள். So over a period of time, so இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே excitement, food, music, church, it kept on coming like a circle. இந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம், மியூசிக் வாசிப்பது, கேரல் ரவுண்ட் போவது, food, நல்ல ஆகாரம் சாப்பிடுவது, it happened year after year, வருஷம் நடக்கக்கூடிய year after year. No, then one day I understood. I started வருடம் இந்த சைக்கிள் நடக்கக்கூடிய ஒரு காரியம். We need to understand what Christmas means. நாம் கிறிஸ்மஸ் என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Sometimes we miss the point. சில நேரத்திலே நீங்கள் கிறிஸ்மஸ்னுடைய அர்த்தத்தை நீங்கள் விட்டுவிடுவீர்கள். All of us miss the point. நாம் அனைவருமே கிறிஸ்மஸ்னுடைய அர்த்தத்தை நாம் மறந்து விடுகிறோம், விட்டு விடுகிறோம். No, I'm not saying we are deliberately forgetting. நாம் வேண்டுமென்றே மறந்து விடுகிறோம் என்று நான் சொல்லவில்லை. But if everybody is doing something, why to do something different? எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது why to do something different? நாம் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா செய்ய கூடாது? So today we will look at the scripture. இன்றைக்கு நாம் வேதத்தை பார்க்க போகிறோம். Let's understand what the Bible says. கிறிஸ்மஸை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். I searched in the Gospels. நான் சுவிசேஷங்களிலே தேடினேன். I went here, I went there. நற்செய்தி நூல் மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே நான் வசனத்தை தேடினேன். Finally the Spirit led me to Titus.
நான் பிரசங்கம் செய்வதற்காக நான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே தேடினேன். ஆனால் ஆவியானவர் என்னை தீத்துவுக்கு கொண்டு வந்தார். Go to Titus chapter 3. தீத்து நிருபம் 3rd chapter. 3வது அதிகாரம். Apostle Paul is speaking. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். Now let us look at verse 4. 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். He is talking something about what God did on the first Christmas day. முதலாவது கிறிஸ்துமஸ் நாளிலே தேவன் இயேசு பிறந்த நாளிலே தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து பவுல் அங்கு கூறுகிறார். Can someone read that scripture? ஒருத்தர் வாசிங்க. 3:4. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமானபோது. Okay. It says here that kindness and the love of God appeared towards all men. இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. Manifested. வெளிப்படுத்தப்பட்டது, பிரசன்னமானது. God manifested his love and kindness. தேவன் அன்பாகவும் அன்பையும் தயையையும் வெளிப்படுத்தினார். God thought about Pastor John. God thought about Gideon. God thought about everybody here in Glorious Church of God. God thought about me. The Glorious Church of God. தேவனுடைய மகிமையின் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும். He thought about everybody here. குறிப்பாக பாஸ்டர் ஜான், பாஸ்டர் சகோதரர் கிதியோன், Everybody here. ஒவ்வொருவரையும், all the men, எல்லா சகோதரர்களையும், all the women, எல்லா சகோதரிகளையும், all the children. எல்லா பிள்ளைகளையும் He decided to show love and kindness. தேவன் தன்னுடைய அன்பையும் தயையும் காண்பிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். On the first Christmas day, முதல் கிறிஸ்துமஸ் நாளில் God's love and kindness was manifested. தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமும் வெளிப்படுத்தப்பட்டது. Jesus came to show God's love and kindness. இயேசு தேவனுடைய அன்பையும் அவர் இரக்கத்தையும் காண்பிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். Jesus came to show God's love and kindness. தேவனுடைய அன்பையும் தேவனுடைய தயையும் காண்பிக்கும்படியாக இயேசு வந்தார். What is Christmas? கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? God showing you his love and kindness. தேவன் உங்களுக்கு அன்பையும் தயையையும் காண்பித்ததுதான் கிறிஸ்துமஸ். If someone asks you what is Christmas, கிறிஸ்துமஸ் என்றால் என்னவென்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், God showing me his love and kindness. பிரைஸ் தி லார்ட். தேவன் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? தேவன் எனக்கு அன்பையும் தயையையும் காண்பித்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். God showed me his love and kindness. தேவன் எனக்கு அவருடைய அன்பையும் தயையையும் காண்பித்தார். It appeared towards all men on first Christmas day. முதல் கிறிஸ்துமஸ் நாளிலே தேவனுடைய அன்பும் தயையும் முழு உலகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. Please remember that. இதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். He showed you his love, he showed you his kindness. அவர் தனது அன்பை காண்பித்தார், அவர் தமது தயையை உங்களுக்கு காண்பித்தார். People must be thinking, am I not good? மக்கள் நினைப்பாங்க, நான் நல்லவனா இல்லையா? Especially Christians think like that. கிறிஸ்தவங்க நினைப்பாங்க, நல்லவங்க, நான் நல்லவங்க. 4 generation, 5 generation Christians. சிலர் சொல்லுவாங்க, நாங்க 4 தலைமுறை 5 தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க. There are some Christians in India இந்தியாவில் சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. who say they are Christians since the time of St. Thomas, their family. கேரளா. Yeah. சிலர் சொல்லுகிறார்கள், நாங்க தோமா இந்தியாவுக்கு வந்தாரு, அந்த காலத்திலிருந்து நாங்க இந்த காலம் வரைக்கும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். We come from a rich background. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஒரு மிகவும் பணக்கார Great Christian background. ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே நான் பின்னணியிலே பிறந்தோம் என்று சொல்வார்கள். Why should God show me love and kindness? ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நமக்கு அன்பையும் தயையையும் ஏன் காண்பித்தார்? We are decent? நம்ம நல்ல No, they say, Christians say they are decent. கிறிஸ்தவர்கள் சொல்வாங்க, நாங்க நல்ல டீசென்ட்டா இருக்கிறோம், Educated? நல்லா படிச்சு இருக்கிறோம், We respect others.
மற்றவர்களை நாங்கள் மதிக்கிறோம். What is the meaning of God showing us His love and kindness? ஆக தேவன் தன்னுடைய அன்பையும் தனது இரக்கத்தையும் காண்பித்தார் என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? That meaning is explained in the same chapter, verse 7. அந்த அர்த்தம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Same chapter, verse 7. Why did 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. God show love and kindness? அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். Now read next verse. I think it's verse 8. 6 I will read it from 6. No, read 7. Read 7. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. Now stop there. Stop. How do you become a needy man in the sight of God? தேவனுடைய பார்வையிலே ஒரு தவறும் செய்யாத குற்றமும் செய்யாத ஒரு நீதிமானாக நீங்கள் எப்படி மாற்றப்படுகிறீர்கள்? It says here we are justified by the grace of God. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். God justified you by His special love, that is called grace. தேவன் உங்களை எப்படி நீதிமானாக மாற்றினார் என்றால் தமது சிறப்பான ஒரு கிருபையினால, ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், ஒரு சிறப்பான ஒரு கிருபையினால ஆண்டவர் உங்களை நீதிமானாக்கினார். This is especially for those people who say, why should God show love and kindness? சிலர் கேட்பாங்க, தேவன் எனக்கு எதற்கு அன்பையும் தயையையும் காட்ட வேண்டும் என்று. Because it says here you are only accepted by God because of His special grace. நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி என்றால் தேவனுடைய சிறப்பான விசேஷித்த கிருபையின் மூலமாக. Now read verse 5, Pastor. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். Stop there. Not because of what you have done. நீங்க செய்த நல்ல காரியங்கள் நிமித்தமாக, நீதியின் கிரியைகளின் நிமித்தமாக தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. Because man thinks, மனிதன் நினைக்கிறான், I'm going to do something, நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறேன், God will be very happy with that. நான் ஒரு நல்ல காரியத்தை செய்தா அதை பார்த்து தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். The Bible says, ஆனால் பைபிள் வேதம் சொல்கிறது, God is not going to accept you for whatever you do. நீ செய்ய போகிற காரியத்தை வைத்து தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. Not because God is angry. தேவன் கோபமாய் இருக்கவில்லை. It is because it doesn't meet His standard. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிலையை நாம் செய்யாமல் போகும்போது நம்மேல் அவர் கோபப்படுகிறார். Now I want to stop here. நான் இங்க நிறுத்த விரும்புகிறேன். Now as Christians, as believers, நாம் கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக, we believe நாம் நம்புகிறோம் that if we trust the Lord Jesus Christ, நாம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறோம், put our faith in Him, நமது விசுவாசத்தை அவர் மீது வைக்கிறோம், we go to heaven. பரலோகத்துக்கு போகிறோம். Actually, in the scriptures, ஆனால் வேத வசனத்திலே, in the scriptures, there are two ways of salvation. வேத வசனத்திலே பைபிள் படி ரெண்டு விதங்களிலே ரட்சிப்பு கிடைக்கிறது. Now I am not trying to say that there is another way apart from Jesus. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு ரட்சிப்பை பற்றி நான் பேசவில்லை. Jesus Himself spoke about it. இயேசு அதை பற்றி சொல்லி இருக்கிறார். There are two ways to go to heaven. பரலோகத்துக்கு போவதற்கு ரெண்டு வழிகள் உண்டு. You trust the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம். Believe He died for you. அவர் உனக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். Believe that God raised Him from the dead. அவர் மரித்தோரிலிருந்து தேவன் அவரை எழுப்பினார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். Because He did redemption for you. அவர் உனக்காக மீட்பை செய்து நிறைவேற்றி முடித்தபடியால் Then you are saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். The Bible also talks about another method, அதே நேரத்திலே வேத புத்தகம் வேறொரு முறையை பற்றி பேசுகிறது. which is mentioned. I will tell you. One day a man came to Jesus. ஒரு நாள் ஒரு மனிதன் இயேசுவிடத்திற்கு வந்தான். Rabbi, ரபி, போதகரே, what can I do to get eternal life? நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? I want to go to God and live with Him forever. நான் தேவனிடத்திற்கு சென்று அவரோடு கூட என்றென்றும் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னான். Jesus looked at him. இயேசு அவனை பார்த்து சொன்னார். And that is found. Let us go Matthew chapter 19. மத்தேயு 19வது அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். Matthew chapter 19. A very strange answer is given by the Lord Jesus Christ.
அந்த மத்தேயு 19வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு 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 ஆச்சரியமான ஒரு பதிலை அவனுக்கு தருகிறார். 19 verse 16. 16ஆம் வசனம் 19வது அதிகாரம் 16ஆம் Just a வசனம். minute. Let me check the scripture once again. Matthew chapter 19. Okay, not 16. Okay, verse 16. Verse 16. முதலாவது 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Read, Pastor. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். Jump to verse 18. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். Stop there. You want eternal life? இயேசு அந்த வாலிபனை பார்த்து சொல்கிறார், உனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமா? You want to live with God? You want to live with God? நீ தேவனோடு சென்று வாழ வேண்டுமா? You want to attain life eternal? நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை நீ பெற வேண்டுமா? In India there is a special word, mukti. இந்தியாவிலே அது நித்திய வாழ்வுக்கு முக்தி என்று சொல்லுகிறார். You reach a condition where you are happy with God and nothing can touch you. Praise the Lord. ரொம்ப அருமையான விளக்கம். முக்தி அடைதல் என்றால் என்னவென்றால், நீங்கள் தேவனிடம் சென்று அவரோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு அங்கு எதுவுமே இல்லை. No disease, no death, no sickness. அங்கு வியாதி இல்லை, மரணம் இல்லை, no sickness. வியாதி இல்லை. This is mukti. அப்படி மரணம், வியாதி எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு. No aging. அதுதான். No aging. வயசாகிறதே என்றும் இளமை. Jesus said, keep the commandments. இயேசு சொல்றாரு அந்த வாலிபனை பார்த்து, நீ கற்பனைகளை கைக்கொள். He didn't say believe in me. He did not say believe in me. அந்த இடத்துல அந்த வாலிபனுக்கு இயேசு, நீ என்னை விசுவாசி என்று சொல்லவில்லை. Keep the commandments. கற்பனைகளை கடைபிடி. He explains in the next verse. அடுத்த வசனத்தில் அவன் சொல்றான். Read. அவன் அவரை நோக்கி. No, verse 18. Verse 18. Yes. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். Next verse. அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டார். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. Okay, Pastor, we'll stop. Jesus gives a list of the commandments of God. இன்னொன்று, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். Stop. See, Jesus says if you keep the commandments, you will live with God. Praise the Lord. Hallelujah. இயேசு சொல்றார் அவனுக்கு, கற்பனைகளை நீ கடைபிடித்தால் நீ கடவுளோடு போய் தேவனோடு போய் வாழ்வாய். Bible says there are two methods. பரலோகம் போவதற்கு பைபிள் ரெண்டு வழிகளை சொல்கிறது. Either Jesus, ஒன்று இயேசு கிறிஸ்து, or keeping the commandments. அல்லது கற்பனைகளை கடைபிடித்தல். If there are two methods, then why are we saying Jesus? பரலோகம் போவதற்கு ரெண்டு வழிகள், ரெண்டு முறைகள் இருக்கும் என்றால் நாம் ஏன் எப்போதும் இயேசுவே 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 என்று சொல்லுகிறோம்? The problem is, பிரச்சனை என்னவென்றால், we are fundamentally unfit to follow the commandments. Yes, totally correct. கற்பனைகளை கடைபிடித்தால் பரலோகம் போக முடியும். ஆனால் நமக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், நாம் அந்த கற்பனைகளை முழுமையாக கடைபிடிப்பதற்கு தகுதியற்றவர்கள். The commandments are good, கற்பனைகள் எல்லாம் நல்லதுதான், holy, பரிசுத்தமானது. they came from the very mouth of God. இந்த கற்பனைகள் எல்லாம் தேவனுடைய சொந்த வாயிலிருந்து வந்தவைகள். Some Christians think Moses gave the commandments. சில மக்கள் நினைக்கிறார்கள் இந்த 10 கற்பனைகளை மோசே கொடுத்தார் என்று. There are about 613 commandments in the Bible. வேத புத்தகத்திலே, எஸ்பெஷலி பழைய ஏற்பாடு தோராவிலே நியாயப்பிரமாணத்திலே 631 பிரமாணங்கள் இருக்கின்றன. God given commandments. தேவன் கொடுத்த கற்பனைகள். To sanctify the people of Israel. தேவன் இஸ்ரவேல் மக்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக 631
பிரமாணங்களை கொடுத்தார். Nothing wrong with the commandments. Nothing wrong with the commandments. அந்த கற்பனைகளிலே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு தவறும் இல்லை. Everything wrong with man. ஆனால் அந்த கற்பனைகளை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு மனிதர்களுக்கு இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் காரணம். When you stand before God, நீங்கள் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது, when your human life is over, உங்களுடைய வாழ்க்கை முடிந்து, when you stand before God, தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது, the law will be there. அது நியாயப்பிரமாணம், அது கர்த்தருடைய பிரமாணம் அங்கு இருக்கும். The same 613 commandments. அந்த தோராவிலே இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய 613 கட்டளைகள் அங்கு இருக்கும். God knew very well you cannot follow the commandments. தேவனுக்கு தெரியும் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் உங்களால கடைபிடிக்க முடியாது என்று. That is why through his son Jesus he grace justified you. Praise the Lord. Hallelujah. So அந்த நியாயப்பிரமாணத்தினாலே உங்களை நீதிமான்களாக மாற்ற முடியாது என்று தேவனுக்கு தெரிந்ததினால் தேவன் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக அவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு காண்பிக்கும்படியாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். On Christmas day he showed you that love and kindness. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அற்புதமான ஒரு வெளிப்பாடு. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவன் தனது தயவையும் அன்பையும் உங்களையும் என்னை மீட்பதற்காக அனுப்பினார், வெளிப்படுத்தினார். The law will never condemn you before God. நியாயப்பிரமாணம் தேவனுக்கு முன்பாக உங்களை It will not disqualify you. உங்களை தகுதியற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. Jesus will qualify you. இயேசு கிறிஸ்து உங்களை தகுதிப்படுத்துகிறார். That is why he came. உங்களை தகுதிப்படுத்தும்படியாக தேவனுக்கு முன்பதாக நிற்கும்படியாக நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தும்படியாக இயேசு இந்த பூமிக்கு. Okay, final point. மூன்றாவது குறிப்பு. Now I have come to the last point. நான் இப்போது பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். கடைசி பகுதிக்கு நான் வருகிறேன். About 2 years ago, 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக I want to say something interesting. ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கானது, something amazing. Okay. மகிழ்ச்சியா Okay. சுவாரஸ்யமா ஒரு காரியம் நடந்ததை சொல்ல போகிறேன். About 2 years ago, I read a book. சார்ல்ஸ் பீட்டர் நல்ல டிரான்ஸ்லேட்டர். Yeah. About 2 years ago, I read a book. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு புத்தகத்தை படிச்சேன். It is about public speaking. அது புக் என்னன்னா திரள் கூட்டத்துக்கு முன்பதாக எப்படி பேசுறது. How to stand before a lot of people and speak. நிறைய ஜனங்க இருந்தா மக்களுக்கு பயம் வரும். அதனால அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. திரளான ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி பேசுறது. Mass crowd addressing mass crowds. Yes. வெகு திரளான கூட்டத்திற்கு முன்பதாக எப்படி பேசுவது. Now the thing is, the man says, the author says, அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் சொல்கிறார், when you speak to an audience, நீங்கள் ஜனங்களிடத்தில் திரள் ஜனங்களிடத்தில் பேசும்போது, small audience or big audience, கொஞ்சமான மக்களோ திரளான மக்களோ, speak only 3 points. 3 பாயிண்ட் பேசுங்க. Don't speak 7 points. நம்முடைய பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் பேசுற மாதிரி 1 2 3 4 5 6 7. No, don't do that. பொதுவா பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் 7 பாயிண்ட் பேசுவாங்க பிரசங்கம். ஆனா அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் திரள் கூட்ட மக்கள் மத்தியில பேசக்கூடிய அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், only 3. 3 பாயிண்ட் பேசுங்க. If you speak 7 points, 7 பாயிண்ட் நீங்க பேசுனீங்கன்னா when they go, அவர்கள் போகும்போது they will remember 5 6 7. அவர்கள் கடைசி 3 பாயிண்ட் 5 6 7 தான் They will remember. அவங்க நினைப்பாங்க. What about 1 2 3 4? அப்ப 1 2 3 4 என்ன ஆச்சு? It will disappear from their head. அவங்க மனதில இருந்து அது மறைந்து விடும். So I have come to the third point. Okay. Praise the Lord. Hallelujah. All right. மூன்றாவது பாயிண்ட் நான் பேச போறேன். Same chapter, Titus chapter 3. அதே தீத்து 3வது அதிகாரம் Verse 7. Why did God show love and kindness on Christmas Day? கிறிஸ்துமஸ் நாளிலே ஏன் தேவன் அன்பையும் தயவையும் இரக்கத்தையும் நமக்கு காண்பித்தார்? Chapter 3 verse 7. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். Read 7. Keep reading. இந்த 6 No. It says here that being justified by His grace, we should be made heirs according to the hope of eternal life. தமது கிருபையினாலே
நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. Okay, first thing is God showed you his love and kindness. முதலாவது தேவன் உங்களுக்கு அன்பையும் தயவையும் காண்பித்தார். That is what he did on Christmas day. கிறிஸ்மஸ் நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் என்ன காண்பித்தார்? அன்பையும் தயவையும் காண்பித்தார். Why did he show his love and kindness? ஏன் உங்களுக்கு அவர் அன்பையும் தயவையும் காண்பித்தார்? Because that is the only way to grace justify you. கிருபையின் மூலமாக நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்கு ஒரே வழி அதுதான். Not the law method, not the law method. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் நீதிமான்களாக்கப்பட முடியாது. Grace method. கிருபையின் மூலமாக நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். Now once we follow this method of being justified through Jesus his son, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்போது verse 7 happens. What happens is we become automatic inheritors of தமிழ் 6ஆம் வசனம், இங்கிலீஷ்ல 7ஆம் வசனம். automatic inheritors of நாம் eternity. இயேசுவை விசுவாசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா, தட் மீன்ஸ் விசுவாசித்தாவே தானாகவே நடக்கக்கூடிய ஒரு காரியம். The word here is heirs. நாம் இயேசுவை விசுவாசிக்கும்போது அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போது என்ன நடக்கிறது? இங்கு சுதந்திரவாளி, சுதந்திரர் என்கிற வார்த்தை வருகிறது. My grandfather died, my father's father. என்னுடைய அப்பாவுடைய அப்பா மரித்தபோது, he died in 1971. 1971 அவர் மரித்தார். He left a will. அவர் அந்த மரிக்கும்போது before he died he wrote his will. ஒரு உயில்னாக்கா மரண சாசனம், ஒரு உயில் எழுதி வைத்துவிட்டு மரித்தார். After my life this property belongs to these people. அவர் என்ன எழுதி இருக்கிறார் என்றால், பெரிய பணக்காரர் அவரு, நான் மரித்த பிறகு என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கீழ்கண்டவர்களுக்கு செல்லும் என்று எழுதினார். Now you don't have to pay money to get your grandfather property. அல்லேலூயா. உங்க தாத்தாவுடைய சொத்தை நீங்க வாங்குவதற்கு நீங்கள் காசு எதுவும் கொடுக்க தேவையில்லை. Lakhs and lakhs of rupees you don't have to pay to become owners of the property. உங்கள் தாத்தாவுடைய சொத்து உங்களுக்கு எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கும் போது நீங்க லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து அதை நீங்க வாங்க தேவையில்லை. That is what makes you a heir. ஆட்டோமேட்டிக்கா உங்க தாத்தாவுடைய மரணத்திற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அவ்வளவு சொத்துக்களும் உங்களுக்கு உரிமையாக மாறுகிறது. As believers we are right here on earth. விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் இன்றைக்கு பூமியிலே நாம் இருக்கிறோம். Many believers are impatient. பல விசுவாசிகள் பொறுமையற்றவர்களாய் இருக்கிறார்கள். They want to go to heaven in a quickest way possible. இன்னைக்கு சத்தா கூட நான் பரலோகத்துக்கு போக தயார். No, they are eager. இன்றைக்கு விசுவாசிகள் ரொம்ப ஆவலாய் இருக்கிறாங்க. They don't want human life. இந்த உலகத்துல அவங்க வசிக்கவே விரும்பல. They are only thinking about heaven. Yes. சில விசுவாசிகள், not only விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அப்படிதான் இருக்காங்க. Young believers. சில விசுவாசிகள், இளம் விசுவாசிகள் 30 years, 40 years, 30 வருஷம், 40 வருஷம், 30 வயசானவங்க, 40 வயசானவங்க. There is only one song they sing. அவங்க ஒரே ஒரு பாட்டு தான் பாடுவாங்க. In Tamil the song is called Paralogame and Swandam. அவங்க அடிக்கடி பாடுற பாட்டு ஜெப வேளையில பரலோகமே என் சொந்தமே. I don't know why they have developed hatred for life. Yes. ஏன் இந்த ஜனங்க விசுவாசிங்க உலகத்துல வாழ அவங்களுக்கு விருப்பம் இல்லை. God wants you to do something on the earth. இந்த உலகத்துல உங்களை கொண்டு சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறார். Jesus said in the upper room, இயேசு மேலறையிலே சொன்னார், I have finished the work you gave me. அவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே நீர் செய்யும்படியாக எனக்கு தந்த அந்த கிரியையை, அந்த வேலையை நான் முடித்தேன் என்று. When you finish the work that God gives you, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை, அந்த வேலையை நீங்கள் முடிக்கும் போது, then you can attain eternal life. அதன் பிறகு நீங்கள் பரலோகத்துக்கு போனால் போதும். It is waiting for you. பரலோகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. Eternal life is waiting for you. நித்திய வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. Don't be impatient. ஆகவே இந்த உலகத்திலிருந்து சீக்கிரமாய் பரலோகத்துக்கு போவதற்காக நீங்கள் ரொம்ப அவசரப்படாதீர்கள். Wait. காத்திருங்க. There are some people who want to go.
சில ஜனங்க பரலோகத்துக்கு போக விரும்புறாங்க. They are wondering why they are still alive. சிலர் கேக்குறாங்க நான் யார்தோ இந்த உலகத்துல வாழறேன்னு தெரியல. There are some people who want to live. அதே நேரத்துல என்ன மாதிரி ஆட்கள் இந்த உலகத்துல அதிக நாள் வாழணும். No, I'm not talking about you, pastor. There are other believers who want to live. They want to. பல விசுவாசிகள் இந்த உலகத்துல வாழணும்னு விரும்புறாங்க. But they realize they are going to leave this world. ஆனால் அவர்களுக்கு தெரியும், அவங்க உணர்றாங்க இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு அவர்கள் பரலோகத்துக்கு போக போகிறோம் என்பதை. Do what God tells you to do. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை நீங்க ஒழுங்கா செய்யுங்க. Your eternal life is waiting for you in heaven. உங்களுக்காக நித்திய வாழ்க்கை அது காத்து கொண்டிருக்கிறது. கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இந்த பாயிண்ட் தான் நான் அடிக்கடி சொல்றது சர்ச்சில். You are an automatic receiver of eternal life through your faith in Jesus. Praise the Lord. Hallelujah. இயேசுவை நீங்கள் எப்பொழுது விசுவாசிக்க ஆரம்பித்தீர்களோ அந்த நாளில் இருந்து நீங்கள் அந்த சுதந்திரராக மாறிவிட்டீர்கள். God has given you that hope. அந்த சுதந்திரராக மாறினதினால் நித்திய வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. Christmas Day brings you that hope. அந்த நம்பிக்கையை கிறிஸ்மஸ் உங்களுக்கு கொண்டு வருகிறது. That God showed you His love and kindness. தேவன் தனது அன்பையும் தயவையும் உங்களுக்கு காண்பித்தார். He has grace justified you. தேவனுடைய கிருபை உங்களை நீதிமான்களாக மாற்றினது. He has kept eternal life specially waiting for you in heaven. Praise the Lord. Hallelujah. பரலோகத்திலே நித்திய வாழ்க்கையை உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். This is what Jesus came to show on Christmas Day. இதை காண்பிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸ் அன்று உலகத்திற்கு வந்தார். That God is a God of love and kindness. நமது தேவன் அன்பின் தேவனாகவும் தயவின் தேவனாகவும் இருக்கிறார். He has gone to great lengths to show how much He loves you. எந்த அளவுக்கு அவர் உங்களை நேசிக்கிறார் என்று இந்த அளவுக்கு அவர் காண்பித்தார். So today when you go home, நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது please remember. தயவு செய்து என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். No. Please remember. நினைத்துக் கொள்ளுங்கள். The law cannot condemn you before God. தேவனுக்கு முன்பதாக நியாயப்பிரமாணம் உங்களை கண்டம் பண்ண முடியாது, ஆக்கினை தீர்ப்புக்கு கொண்டு வர முடியாது. That you will receive eternal life in heaven. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் பரலோகத்திலே நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். Some Christians think. சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். Believers. விசுவாசிகள். Will I go there? நான் பரலோகத்துக்கு போவேனான்னு தெரியலையே. Because they always think about what they did, what they didn't do, what they did, what they didn't do. Yes. Practically true. சில கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அதை செஞ்சிட்டேன், அதை செய்யல. Will God accept me? என்ன தேவன் ஏற்றுக்கொள்வாரா? Carrying the Bible, going to church. நான் பைபிள் எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். They think something has disqualified them from eternal life. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம செய்த ஏதோ ஒரு காரியம், நம்ம செய்ய தவறிய ஒரு காரியம் நம்மை பரலோகத்துக்கு போவதற்கு தகுதியற்றவர்கள் ஆக்கி விடுகிறது என்று நினைக்கிறார்கள். Jesus has qualified you. இயேசு கிறிஸ்து உங்களை பரலோகம் செல்வதற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். That is why He came. உங்களை தகுதிப்படுத்துவதற்காகவே இயேசு. That is why God sent Him on Christmas Day. உங்களை பரலோகத்துக்கு அனுப்புவதற்காக தேவன் உங்களை கிறிஸ்மஸ் அன்றைக்கு கொண்டு வந்தார். So remember these 3 points. இந்த கிறிஸ்மஸ்க்கு கொண்டு வந்தார். Remember these 3 காரியங்களை நினைவில் கொள்ளுங்கள். God's love and kindness. தேவனுடைய அன்பும் தயவும். His grace. அவருடைய இரக்கம். And eternal life is waiting for you. அவருடைய உங்களுக்கு நித்திய ஜீவன் காத்து கொண்டிருக்கிறது. All made possible only because of Christmas. எல்லாம் எப்படி நடந்தது? கிறிஸ்மஸ் நாளிலே, கிறிஸ்மஸ் இயேசு பிறந்தது நாளிலே நடந்தது. All right, let's pray. நாம் ஜெபிப்போம். Father, in Jesus' name, we thank you for your word. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். We thank you for glorious church of God. இந்த தேவனுடைய மகிமையின் சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you for everyone attending this service. இந்த சபையில வந்து கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray that you will bless them. நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறோம். Help us to, Lord, really take a firm grip of the Christmas message and to walk victoriously. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை அவர்கள் இருதயத்திலே ஆழமாய்
பதியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We give you all the glory. எல்லா கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.